ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு 3 டைமென்ஷன் ரியல் பிளேஸில் இருக்கிற ஒரு கர்வுக்கு கர்வேச்சர் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதோட ஃபார்முலா நம்ம இப்போ டெரைவ் பண்ண போகிறோம். ஸோ இது டிஃப்ரென்ஷியல் ஜியோமெட்ரியில் எம்எஸ்சி மேக்ஸில் வரக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான 5 மார்க் ஆர் 10 மார்க் கொஷின். இதை பார்த்துட்டு அப்புறமா டார்ஷன் எப்படி டெரைவ் பண்ணுறோம் அப்படின்னும் பார்ப்போம். ஸோ கர்வேச்சர் தான் மெயின். ஸோ ஃபஸ்ட்டு கர்வேச்சரை பார்த்துருவோம். லெட் காமா ஆஃப் டீன்னு ஒரு ரெகுலர் கர்வ் இருக்குது. இது த்ரீ டைமென்ஷனல் ரியல் பிளேனில் இருக்குது. இதுக்கு கர்வேச்சர் கண்டுபிடிக்கணும்னா அந்த கர்வேச்சரோட ஃபார்முலா இப்படி தான் இருக்கணும். ஸோ இதில் வந்து கிராஸ் ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம், வெக்டார் கிராஸ் ப்ராடக்ட். இதில் இருக்கிற டாட்ஸ் எல்லாமே வந்து நம்மளுடைய டிஃப்ரென்ஷியேஷன் ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவை டினோட் பண்ணுது. ஸோ d/dtயை டினோட் பண்ணுது. ஸோ இது வந்து இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது R2ன்ற பிளேனில் கர்வ் எப்படிலாம் வேலை செய்யும், கர்வேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம். இப்போ R3 பிளேனில் பார்ப்போம். இதில் தேர்டு கோஆர்டினேட் வந்து 0ன்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்போம். இந்த ஈக்குவேஷன் 3ல் 3.2.1 இந்த ஈக்குவேஷனில் தேர்டு கோஆர்டினேட் வந்து 0. இந்த ஈக்குவேஷன் 3.2.1 தான் வந்து கர்வேச்சர் ஆஃப் பிளேன் கர்வ்ஸை வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. ஸோ இப்போது இது கர்வேச்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட் எடுக்கிறது ஒரு ரீபேராமீட்டரைஸ்டு கர்வ் காமா டில்டா ஆஃப் எஸ் பி த யூனிட் ஸ்பீட் ரீபேராமீட்டரைசேஷன் ஆஃப் காமா ஆஃப் டி இதான் மெயின். ஃபஸ்ட்டு காமா ஆஃப் டீன்ற ஒரு கர்வுக்கு காமா டில்டா ஆஃப் எஸ்ன்னு ஒரு யூனிட் ஸ்பீட் ரீபேராமீட்டரைசேஷன் கர்வ் எடுத்துக்கிறோம். இப்போது காமா டில்டா ஆஃப் எஸ் இஸ் ஈக்குவல் டு காமா ஆஃப் டீன்னு எடுத்துக்கிறோம். இதை வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். வி டினோட் d/ds by a dash and d/dt by a dot. ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு t வந்து நம்ம டாட்டுன்னு டினோட் பண்ணுறோம். அண்ட் டிஃப்ரென்ஷியேஷன் வித் ரெஸ்பெக்ட் டு எஸ்ஸை வந்து நம்ம டேஷ்ன்னு டினோட் பண்ணுறோம் ஆர் ப்ரைம்னு டினோட் பண்ண போகிறோம். இப்போது இதை வந்து இது ரெண்டையுமே நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் வந்து டி வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ காமா டில்டா ஆஃப் எஸ் டிவைடட் பை காமா டி காமா டில்டா டிவைடட் பை டி ஆஃப் எஸ் டாட் டிஎஸ் டிவைடட் பை டிடி இஸ் ஈக்குவல் டு டி காமா டிவைடட் பை டிடி. ஸோ இப்படி இருக்கிற இப்படி நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதை வந்து நம்ம டாட்டு டேஷ் போட்டு சிம்ப்ளிஃபை பண்ணுறோம். ஸோ டி காமா டில்டா டிவைடட் பை டிஎஸ் வந்து காமா டில்டா டேஷாக மாறிடும். டி காமா பை டிடி வந்து காமா டாட்டாக மாறிடும். ஸோ இது நம்ம வந்து இந்த டிஎஸ் பை டிடியை எஸ் டாட்னு கூட நம்ம எழுதிக்கலாம். பட் நம்ம எஸ் டாட்னு எழுத விரும்பலை, அப்படியே எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இது எல்லாமே அப்படியே இருக்குது. இப்போ இதில் வந்து இந்த ஈக்குவேஷனில் பார்த்தோன்னா நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது காமா டில்டா டிவைடட் பை டிஎஸ் தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதனால் டிஎஸ் பை டிடியை அந்த பக்கம் கொண்டு போய் போட்டோன்னா காமா டாட் டிவைடட் பை டிஎஸ் பை டிடின்னு வந்துடும். ஸோ இப்போது நம்ம கர்வேச்சர் கண்டுபிடிக்க போகிறோம். கர்வேச்சர் ஆஃப் காமா டில்டா டபுள் டேஷ். ஸோ கர்வேச்சர் ஆஃப் காமா டில்டா ஆஃப் எஸ்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு காமா டில்டா டபுள் டேஷ் ஆஃப் நாம் ஆஃப் காமா டில்டா டபுள் டேஷ், அதாவது செகண்ட் டெரிவேட்டிவ் இந்த காமா டில்டா டேஷ்க்கு இந்த யூனிட் ரீபேராமீட்டரைஸ்டு கர்வுக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். ஸோ இதுக்கு நாம் எடுத்து டபுள் டேஷ் போடுறோம் இல்லையா? ஸோ அதனால் இது வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். திருப்பியும் நம்ம எஸ்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி இது ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் ஆனதுனால தான் இப்படி இருக்குது. ஸோ காமா டில்டா ஆஃப் எஸ் வந்து ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுன்னா காமா டாட் ஆஃப் டிஎஸ் பை டிவைடட் பை டிஎஸ் பை டிடின்னு வரும். இதை இன்னொரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் d/ds இன்ட்டு காமா டாட் டிடி பை டிஎஸ். இது மல்டிப்ளிகேஷனில் எழுதுனா டிடி பை டிஎஸ்ன்னு எழுதலாம். நம்ம டிவிஷன்லேயே எழுதியிருக்கோம் டிஎஸ் பை டிடின்னு. ஸோ புக்கில் அப்படி தான் கொடுத்துருக்காங்க. இப்போது இது எல்லாமே வித் ரெஸ்பெக்ட் டு எஸ் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம வந்து வித் ரெஸ்பெக்ட் டு டி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு செயின் ரூல் யூஸ் பண்ணுறோம். ஸோ டிஎஸ் பை டிடி இன்ட்டு ஸோ இதில் வந்து இந்த டேர்ம் அப்படியே நம்ம எக்ஸ்ன்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது செயின் ரூலில் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண மாதிரி காட்டுறதுக்கு இந்த ஹோல் டேர்மை நம்ம எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா dx by dsன்னு இருக்கிறத dx by t into dt by sன்னு நம்ம மாற்றி எழுதலாம்.
ஸோ dx by tன்னும் போது d இந்த ஹோல் டேர்ம் டிவைடட் பை dt அப்படின்னு வரும். அதுக்கப்புறமா இந்த ds டிவைடட் இந்த டிஎஸ்க்கு பதிலாக dt வந்துடும் இந்த இடத்துல. ஸோ இப்போது இந்த dt பை டிஎஸ் வந்து கீழே போச்சுன்னா ds பை dtன்னு மாறிடும். ஸோ இது இந்த எக்ஸ் டேர்ம் அப்படியே இந்த எக்ஸ் டேர்மாகவே இருக்குது. இங்கே dt பை டிஎஸ்ன்னு இருக்கிறது கீழே வரும்போது ds பை dtன்னு மாறிடும். ஸோ இப்படி நாம் வேல்யூ வந்துடும் நம்மளுக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப் இது எல்லாத்தையுமே நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறது தான். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் ஆஃப் d பை dt ஆஃப் காமா டாட் டிவைடட் பை ds பை dtயை u பை v மெத்தடில் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ மேலே இருக்கிறத யூனும் கீழே இருக்கிறத வீனும் எடுத்துப்போம். u v டேஷ் மைனஸ் v u டேஷ் டிவைடட் பை v u dash minus u v dash divided by v square இதான் ஃபார்முலா. ஸோ v u dash அதை ஃபஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். vன்றது ds by dt அப்படியே எழுதியிருக்கோம். u dashன்றது காமா டாட் ஆல்ரெடி ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணது. இதை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது இன்னொரு தடவை டாட் வரும். ஸோ டபுள் டாட் வரும். டபுள் டாட் ஆஃப் காமா ds by dtன்னு ஒரு டேர்ம் வரும். ஸோ இது வந்து v u dash மைனஸ் u v டேஷ்ன்னு சொன்னோம் இல்லையா. ஸோ யூன்ற டேர்ம் காமா டாட் அப்படியே இருக்கும். v டேஷ்ன்னு சொல்லும்போது ds பை dtன்றது ஆல்ரெடி ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேஷன் ஆனது. இதை நம்ம திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது d ஸ்கொயர் s டிவைடட் பை dt ஸ்கொயர்னு வரும். நெக்ஸ்ட் ds பை dt தி ஹோல் கியூப். இது எப்படி வந்துச்சுன்னு பார்த்தோன்னா இங்கே கீழே ds பை dt இருக்குல்ல, அந்த ds பை dt கூட டிவைடட் பை v ஸ்கொயர்னு நம்ம சொன்னோம்ல, அந்த v ஸ்கொயருன்றது என்னது, vன்றது என்னது ds பை dt. இதை ஹோல் ஸ்கொயர் பண்ணோன்னா ds பை dt இது ஹோல் ஸ்கொயர்னு வரும். இங்கே ds பை dt ஆல்ரெடி இருக்குது. ஸோ அந்த ds பை dt கூட அந்த ds பை dt இது ஹோல் ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணோன்னா ரெண்டு ds பை dt இந்த ஹோல் ஸ்கொயரில் இருக்கிற பவர்ஸும் இதில் இருக்கிற 1ன்ற பவரும் அதில் இருக்கிற 2ன்ற பவரும் சேர்ந்து ஆட் ஆகி 3ன்ற பவர் வந்துடும். ஸோ ds பை dt த ஹோல் கியூப்னு வந்துடும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் காமா டில்டா ஆஃப் எஸ்ன்றது வந்து ஒரு ரீபேரமீட்டரைஸ்டு கர்வ், யூனிட் ஸ்பீட் ரீபேரமீட்டரைஸ்டு கர்வ். அதனால் நாம் ஆஃப் டில்டா ஆஃப் எஸ் வந்து காமா டில்டா டேஷோடைய நாம் வந்து 1 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் இந்த ds பை dtன்றது ஸ்பீட் பாயிண்ட். ஸோ ஸ்பீட் பாயிண்ட்டோட வேல்யூ என்னது, நார்ம் ஆஃப் த டேஞ்சன்ட் வெக்டர் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ds by dt is the speed of the point. ஸோ ஸ்பீட் ஆஃப் த பாயிண்ட்டுன்னும் போது ds பை dt இஸ் ஈக்குவல் டு நம்மளோட ஆர்க் லென்த்தாக திருப்பியும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு ds பை dtன்னு வந்துடும். ஸோ ds பை dtன்னு வந்துச்சுன்னா நம்மளுக்கு நார்ம் ஆஃப் த டேஞ்சன்ட் வெக்டார் தான் வந்து நம்மளுக்கு ஸ்பீடு. ஸோ ds பை dtயோட வேல்யூ ஸோ ds பை dtக்கு பதிலாக நம்ம நார்ம் ஆஃப் அ டேஞ்சன்ட் வெக்டார் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். பட் நம்ம அவசரப்படாமல் கொஞ்ச நேரத்துக்கு சப்ஸ்டியூட் பண்ணாமல் வெயிட் பண்ணுறோம். எதுக்காக அப்படின்னா நம்மளுக்கு தெரியும் ds பை dtயோட வேல்யூ நார்ம் ஆஃப் அ டேஞ்சன்ட் வெக்டார்னு தெரியும். ஸோ ds பை dt நம்ம ஸ்கொயர் பண்ணோன்னா நார்ம் ஆஃப் அ டேஞ்சன்ட் வெக்டாரையும் நம்ம ஸ்கொயர் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது ஈக்குவல் டு இது வந்து நார்ம் ஆஃப் அ டேஞ்சன்ட் வெக்டார் ஸ்கொயர் வந்து ஒரு நார்முக்கு ஸ்கொயர் எடுத்தால் டாட் ப்ராடக்ட்டில் அதை நம்மளால் மாற்ற முடியும். இது எதனால் டாட் ப்ராடக்டை உள்ளே கொண்டு வரோம் அப்படின்னா நமக்கு ஆல்ரெடி என்ன இருக்குது, இங்கே கிராஸ் ப்ராடக்டில் தான் ஆன்சர் வரணுன்னு இருக்குது. ஆனால் இங்கே வந்து மைனஸ் இருக்குது. ஸோ அதனால் நம்மளால் இந்த நார்ம் வேல்யூவை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணாலுமே இந்த மாதிரி கிடைச்சிருமே தவிர இந்த மைனஸ் வந்து மாறாது. ஸோ இந்த மைனஸை மாற்றுறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம், இந்த டேர்மை ஸ்டாப் பண்ணிட்டு இந்த ds பை dtயை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஆனால் சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம அதை என்னெல்லாம் செஞ்சு டாட் ப்ராடக்ட்டையும் கிராஸ் ப்ராடக்ட்டையும் உள்ளே கொண்டு வர முடியும்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு நம்ம டாட் ப்ராடக்டை இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ நார்ம் ஆஃப் அ டேஞ்சன்ட் வெக்டர் ஸ்கொயர் வந்து நம்ம காமா டாட் இன்ட்டு காமா டாட்னு டாட் ப்ராடக்டில் எழுதியிருக்கோம். நெக்ஸ்ட்டு
இது ஆல்ரெடி டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கு. ஸோ இதை வந்து நம்ம திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா இந்த காமா டாட் இன்ட்டு காமா டாட் திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா இது எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ இது எக்ஸ் ஸ்கொயர் ஃபார்மேட்டில் திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா ds by dt இன்ட்டு 2d ஸ்கொயர் எஸ் டிவைடட் பை dt ஸ்கொயர்னு வரும். இங்கே ஒரு 2 வரும் ஈக்குவல் டு இதை நம்ம திருப்பியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுவோம். uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ். ஸோ ஃபஸ்ட்டு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் வச்சுட்டு செகண்ட் டேர்மை ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ப்ளஸ் ஃபஸ்ட்டு டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணாமல் வச்சுட்டு திருப்பியும் செகண்ட் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இப்படி இருக்குது. ஸோ இது ரெண்டுமே சேம் டேர்ம்ன்றதுனால 2 காமா டாட் இன்ட்டு காமா டபுள் டாட்னு வரும். இந்த பக்கம் இருக்கிற 2வும் இந்த பக்கம் 2வும் கேன்சல் ஆகிடும். ஸோ ds by dt இன்ட்டு d ஸ்கொயர் எஸ் டிவைடட் பை dt ஸ்கொயர் ஈக்குவல் டு காமா டாட் காமா டபுள் டாட்னு நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ இந்த இடத்துல இந்த ds by dtக்கு பதிலாக நம்ம இது எல்லாத்தையுமே சப்ஸ்டியூட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இது சப்ஸ்டியூட் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த கர்வேச்சருக்குள்ளே நியூமரேட்டர்லேயும் டினாமினேட்டர்லேயும் ds by dtயால் மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை பண்ணும்போது இந்த காமா டபுள் டாட்டை வந்து ds by dt கூட மல்டிப்ளை பண்ணால் ds by dt இது ஹோல் ஸ்கொயர்னு வரும். இது கூட ds by dtயை மல்டிப்ளை பண்ணால் அப்படி நின்றும். இது கூட ds by dtயை மல்டிப்ளை பண்ணால் பவர் 4ஆக மாறிடும். ஆஸ் ஐ சைட் 1ம் 2வும் எப்படி 3ஆக மாறிச்சோ இங்கே 3யும் 1ம் 4ஆக மாறிடும். ஸோ 4ஆக மாறிட்டு இப்படி இருக்கும் நம்மளுக்கு. இப்படி இருந்துச்சுன்னா இதில் வந்து ds by dtக்கு பதிலாக நம்ம காமா டாட் இன்ட்டு காமா டாட்னு மாற்றிடலாம், டாட் ப்ராடக்ட்னு மாற்றிடலாம். அதே மாதிரி இந்த இதுக்கு பதிலாக காமா டாட் இன்ட்டு காமா டபுள் டாட்னு மாற்றிடலாம். ஸோ இப்படி மாற்றினதுக்கப்புறமா நம்ம டாட் ப்ராடக்டை வந்து வெக்டார் ப்ராடக்டாக சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. a cross into b cross into c is equal to a dot c b வெக்டார் மைனஸ் a dot b c வெக்டார் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. இதில் ஏவும் பியும் நம்ம வந்து ஏவும் சியும் நம்ம வந்து ஃபஸ்ட்டு வெக்டார்னு வச்சுக்கிறோம், ஃபஸ்ட்டு டேஞ்சன்ட் வெக்டார்னு வச்சுக்கிறோம். பியை வந்து செகண்ட் டெரிவேட்டிவ் ஆஃப் காமான்னு வச்சுக்கிறோம். ஸோ காமா டபுள் டாட் இஸ் ஈக்குவல் டு பின்னும் ஏ வெக்டாருக்கும் சி வெக்டாருக்கும் காமா சிங்கிள் டாட்டும்னு வச்சுட்டு நம்ம வந்து இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு வந்து ஏ டாட் காமா டாட் கிராஸ் காமா டபுள் டாட் கிராஸ் காமா சிங்கிள் டாட்னு வந்துடும். ஈக்குவல் டு நம்மளுக்கு இந்த ஈக்குவேஷன் அப்படியே நம்ம வந்து இந்த மாதிரி மாற்றிடலாம். காமா டாட் இன்ட்டு காமா டபுள் டாட் இன்ட்டு காமா சிங்கிள் டாட்னு நம்ம மாற்றிடலாம். ஸோ மேலே இருக்கிற ஈக்குவேஷனை இந்த மாதிரி மாற்றிடலாம். கீழே இருக்கிற ஈக்குவேஷன் பவர் 4ன்னு இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம மாற்றினதுக்கப்புறமா நாம் வந்து ரெண்டு சைடும் காமனாக எடுக்கிறோம். காமனாக எடுக்கும்போது நாம் ஆஃப் காமா டாட் இன்ட்டு நாம் ஆஃப் காமா டபுள் டாட் இன்ட்டு நாம் ஆஃப் காமா டபுள் டாட் இன்ட்டு நாம் ஆஃப் சிங்கிள் டாட்னு வரும், காமா சிங்கிள் டாட்னு வரும். டிவைடட் பை நாம் ஆஃப் காமா டபுள் டாட் காமா சிங்கிள் டாட்னு வரும். இங்கே ஒரு நாம் ஆஃப் காமா டாட் இருக்குது, இங்கே ஒரு நாம் ஆஃப் காமா டாட் இருக்குது. ரெண்டு நாம் ஆஃப் காமா டாட்டும் கேன்சல் ஆயிரும். இங்கே பவர் 4ல் இருக்கிறது பவர் 3ஆக மாறிடும். ஏன்னா ஒரு காமா டாட் போயிடுது இல்லையா. ஸோ பவர் 3ஆக மாறிடுச்சுன்னா இந்த மாதிரி ஈக்குவேஷன் கிடச்சிரும். கடைசியில் நம்மளுக்கு எதிர்பார்த்த கர்வேச்சர் ஃபார்முலா கிடச்சிருச்சு. ஸோ இதுதான் கர்வேச்சர் ஃபார்முலா. இப்போ நம்ம டார்ஷன் ஃபார்முலாவை டெரைவ் பண்ணலாம். டெரைவ் த ஃபார்முலா ஃபார் கர்வேச்சர் அண்ட் டார்ஷன் இன் 5 மார்க்குன்னு நிறைய தடவை கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம டார்ஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு டார்ஷன் எப்படி உருவாச்சுன்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கலாம். நமக்கு வந்து பிரின்சிபல் நார்மல் பற்றி ஆல்ரெடி ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம். பிரின்சிபல் நார்மல்னால் n(s) is equal to 1 by curvature into unit tangent vector derivative of tangent vector. ஸோ இது வந்து நார்மல். நெக்ஸ்ட்டு பைநார்மல்னால் b is equal to t cross n. ஸோ இந்த b is equal to t cross n-ஐயும் இதையும் சேர்த்து நம்ம வந்து டார்ஷன் கண்டுபிடிச்சோம். எப்படின்னா இந்த b is equal to t cross n நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது
டி கிராஸ் எண்ணை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது யூவி மெத்தடில் டி டாட் கிராஸ் என் ப்ளஸ் டி கிராஸ் என் டாட்னு வரும். ஸோ இதில் வந்து டி டாட்க்கு வேல்யூ வந்து கேஎன் நம்மளுக்கு இந்த நார்மாலிட்டியை வச்சு நம்மளுக்கு தெரியும். ஸோ இதில் வந்து கே அந்த பக்கம் போச்சுன்னா கேஎன்னு வரும். ஸோ என் டாட் என் வந்து என் கிராஸ் என் வந்து ஈக்குவல் டு 0ன்னு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் வந்து போயிடுது அதனால். ஸோ நெக்ஸ்ட்டு டேர்ம் மட்டும்தான் இருக்குது டி கிராஸ் என் டாட்டு. இந்த டி கிராஸ் என் டாட்டில் வந்து பி டாட் இஸ் பர்பெண்டிகுலர் டு பி அண்ட் ஆல்சோ டீன்னு நம்மளுக்கு கிளியராக புரியுது. ஸோ என் டாட்டுக்கு வந்து என் டாட்டை எடுத்துகிட்டு நம்ம வந்து பி டாட் மஸ்ட் பி பேரலல் டு என்னன்னு சொல்கிறோம். ஸோ என்னன்னு சொல்லும்போது என் டாட்டை வந்து பி டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டவ் என்னன்னு நம்ம மாற்றுறோம். என் டாட் என்னன்னு மாற்றுறோம், பி டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டவ்ன்னு சேஞ்ச் பண்ணுறோம். இந்த மைனஸ் டவ்ன்றது தான் டார்ஷன். இதில் இருக்கிற மைனஸ் சிம்பிள் வந்து நம்மளுக்கு ஒரு கன்வென்ஷனுக்காக தேவைப்படுற ஒரு சிம்பிள். ஸோ இதுதான் டவ் தான் டார்ஷன். இந்த டவ்வுடைய ஃபார்முலாவை எப்படி டிரைவ் பண்ணுறோன்னு பார்ப்போம். லெட் gamma of t be a regular curve in 3-dimensional real plane with nowhere vanishing curvature. ஸோ இதில் கர்வேச்சர் எங்கேயும் போகாது, அங்கேயே தான் இருக்கும். ஸோ கர்வேச்சரை வச்சு தான் நம்மளுக்கு டார்ஷனுடைய ஃபார்முலாவை டிரைவ் பண்ணுறோம். ஸோ இதுலேயும் நம்ம வந்து டி பை டிடியை டாட்னு டினோட் பண்ணுறோம். அண்ட் இதையும் வந்து கிராஸ் ப்ராடக்டில் தான் நம்ம வந்து ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். கர்வ்ஸோடைய டார்ஷன் ஃபார்முலா. ஸோ கர்வ் வந்து யூனிட் ஸ்பீட் கர்வ்னு நம்ம எடுத்துக்கிறோம். அண்ட் இதோடைய ஃபார்முலாவை வந்து நம்ம டார்ஷனுடைய ஃபார்முலாலேருந்து எடுத்துக்கிறோம். பி டாட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டவ்ன்னு நம்மளுக்கு இருக்கும். இதில் வந்து ரெண்டு சைடும் மைனஸால் மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் பி டாட் இன்ட்டு டவ்ன்னு வரும். ஸோ நம்மளுக்கு டவ்வுடைய வேல்யூ தேவைன்றதுனால டவ்ன்னு இந்த பக்கம் வச்சுக்கிட்டு மைனஸ் பி டாட் டென்னை வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். மைனஸ் பி டாட்டை வந்து அந்த பக்கம் கொண்டு போயிடும். இப்போ ரெண்டு சைடு என்னால் டாட் ப்ராடக்ட் பண்ணுறோம். எதனால் நம்மளுக்கு கிராஸ் ப்ராடக்ட் வேணுன்றதுனால நம்ம டாட் ப்ராடக்டை ஃபஸ்ட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம். ஸோ ரெண்டு சைடு என்னால் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது என் டாட் என் வந்து நம்மளுக்கு 1 ஆகிடும். ஸோ டவ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் பி டாட் என்னன்னு வந்துடும். ஸோ இப்போ இந்த மைனஸ் பி டாட் என்னன்றதில் வந்து என்னுக்கு பதிலாக பிக்கு பதிலாக டி கிராஸ் என்னன்ற கிராஸ் ப்ராடக்ட் ஃபார்முலா நம்மளுக்கு தெரிஞ்சதை வந்து இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். டி கிராஸ் என்னை வந்து டிஃப்ரென்ஷியேஷனில் இருக்குது இல்லையா, பி டாட்டுக்கு பதிலாக நம்ம டி கிராஸ் என்னன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது டி கிராஸ் என் டாட்டுன்னு வந்துடும். ஸோ இந்த டி கிராஸ் என் டாட்டை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நம்மளுக்கு டி கிராஸ் என் டாட்டுன்னு வந்துடும். ஸோ என் டாட் இன்ட்டு என்னன்னு டாட் ப்ராடக்ட் ஆகும்போது அது என்ன ஆகும் அப்படின்றதுலாம் நம்ம கிளியராக பார்ப்போம். இப்போது t இஸ் ஈக்குவல் டு 1/k t. என்னுடைய நார்மல் ஃபார்முலா படி n இஸ் ஈக்குவல் டு 1/kt நம்மளுக்கு தெரியும். ஸோ kt டாட்டுன்னு தெரியும், t டாட்டுன்றது காமா டபுள் டாட்டுன்னு நம்மளுக்கு தெரியும். ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ இதில் என்னுக்கு பதிலாக 1/k மைனஸ் 1/k, ஏன்னா மைனஸ் என் இருக்கு இல்லையா, மைனஸ் 1/k காமா டபுள் டாட்டுன்னு வருது இன்ட்டு டாட் ப்ராடக்ட் ஆஃப், இங்கே டாட் ப்ராடக்ட் தானே இருக்குது, டாட் ப்ராடக்ட் ஆஃப் டீக்கு பதிலாக காமா டாட்டு, என் டாட்டுக்கு பதிலாக 1/k காமா டபுள் டாட் இருக்கிறதுனால அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணுறோம். ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணும்போது நம்ம இதில் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ண வேண்டியதெல்லாம் இந்த ஒரு டேர்ம் மட்டும்தான். இது யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணலாம். 1/kவை யூனும் காமா டபுள் டாட்டை வீனும் வச்சுக்கலாம். ஸோ யூவி மெத்தடில் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது uv டேஷ் ப்ளஸ் vu டேஷ்னு வரும். uv டேஷ்னும் போது 1/kவை அப்படியே வச்சுக்கிறோம். v டேஷ் u வந்து காமா டபுள் டாட்டை வந்து ஒரு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் காமா ட்ரிபிள் டாட்டாக மாறிடும். நெக்ஸ்ட்டு 1/kவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் u டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 1/kவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் கேவை ஒன் டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது k டாட்டுன்னு வந்துடும். அண்ட் டிவைடட் பை கேவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் கே ஸ்கொயர்னு வரும். ஏன்னா எக்ஸ் பவர் என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் பவர் n-1ன்னு வரும். ஸோ இங்கே n-1ன்னு வரும்போது
-1 வந்து -2 மாறிடும். ஸோ அகெயின் அங்கே ஆல்ரெடி கே வந்து கேவோட பவர் -1 இருக்கிறதுனால -1 -2 மாறிட்டு கே டாட் டிவைடட் பை கே ஸ்கொயர்னு வந்துடும். டாட் இன்ட்டு காமா டபுள் டாட்னு வந்துடும். ஸோ இதில் வந்து -1 கே காமா டபுள் டாட்டை வந்து உள்ளே கொண்டு போகிறோம். இல்லை ஃபஸ்ட்டு வெளியே இருக்கிற இந்த காமா சிங்கிள் டாட்டை வந்து ஃபஸ்ட்டு உள்ளே கொண்டு போகிறோம். அது எப்படி கொண்டு போகிறோன்னு பார்த்தோன்னா, காமா டபுள் டாட் கிராஸ் ப்ராடக்டில் இருக்கு இல்லையா, காமா சிங்கிள் டாட் கிராஸ் 1/k காமா ட்ரிபிள் டாட் மைனஸ் கே டாட் டிவைடட் பை கே ஸ்கொயர் காமா டபுள் டாட் இன்ட்டு காமா சிங்கிள் டாட். இப்படி ரெண்டு சைடும் நம்ம மல்டிப்ளை பண்ணி ரெண்டையுமே கிராஸ் ப்ராடக்டில் எழுதிட்டோம். அடுத்தது இந்த காமா டபுள் டாட் இன்ட்டு 1/kவை வந்து உள்ளே கொண்டு போகிறோம். 1/kவை உள்ளே கொண்டு போகும்போது 1/k இன்ட்டு 1/k 1/k ஸ்கொயர் காமா டபுள் டாட் இன்ட்டு அங்கே ஆல்ரெடி காமா ட்ரிபிள் டாட்டும் காமா சிங்கிள் டாட்டும் இருக்குது. ஸோ இது வந்து டாட் ப்ராடக்டில் போகும்போது காமா டபுள் டாட் இன்ட்டு காமா சிங்கிள் டாட் கிராஸ் காமா ட்ரிபிள் டாட்னு வரும். இந்த பக்கம் ஆல்ரெடி காமா டாட்டும் காமா டபுள் டாட்டும் இருக்குது. ஸோ காமா டாட் இன்ட்டு காமா சிங்கிள் காமா டாட் டாட் காமா டபுள் டாட் டாட் காமா டாட் இன்ட்டு காமா டபுள் டாட்னு வந்துடும். கே டாட் பை கே ஸ்கொயருக்கு கே ஸ்கொயர் வந்து 1/k கூட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும், கே ஸ்கொயர் கே க்யூப் ஆயிரும். ஸோ இதுலேருந்து -1/k ஸ்கொயரை நம்ம காமனாக வெளியில் எடுத்துட்டோம் அப்படின்னா, இப்போது இந்த டேர்ம்லேருந்து இந்த இடத்துல பார்த்தோன்னா காமா டபுள் டாட் காமா ட்ரிபிள் டாட் காமா சிங்கிள் டாட்ன்ட்டு மூணு காமாஸுமே வேறு டெரிவேட்டிவில் இருக்குது. இதில் பார்த்தோன்னா காமா சிங்கிள் டாட் காமா டபுள் டாட் திருப்பியும் ஒரு காமா டபுள் டாட் வருது. கிராஸ் ப்ராடக்ட்குள்ளேயும் டாட் ப்ராடக்ட்குள்ளேயும் ரெண்டு வேறு சேம் வேல்யூ இருந்துச்சுன்னா அந்த டேர்ம் அப்படியே 0 ஆகிடும். ஸோ இந்த டேர்ம் அப்படியே 0 ஆயிடுது. ஸோ இந்த டேர்ம் அப்படியே 0 ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு மீதி இருக்கிற டேர்ம் இந்த டேர்ம் மட்டும்தான். ஸோ இது வந்து -1/k ஸ்கொயர் காமா டபுள் டாட் டாட் காமா ட்ரிபிள் டாட் இன்ட்டு காமா டாட் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கிது. ஸோ இந்த டேர்ம் தான் நம்ம இங்கே எழுதியிருக்கிற டேர்ம். இதில் காமா டபுள் டாட் வெளியே இருக்குது. நம்ம வந்து காமா டபுள் டாட்டை வந்து உள்ளே கொண்டு போயிட்டு காமா ட்ரிபிள் டாட்டை வெளியே கொண்டு வரும். இந்த மாதிரி நம்ம உள்ளே இருக்கிற டேர்ம்ஸை வெளியே கொண்டு வந்துட்டு வெளியே இருக்கிற டேர்ம்ஸை உள்ளே கொண்டு வரும்போது நம்மளுக்கு வந்து அந்த டேர்ம் வந்து நெகட்டிவ் டேர்மாக மாறிடும். ஸோ நெகட்டிவ் டேர்மாக மாறும்போது மைனஸ் காமா ட்ரிபிள் டாட் டாட் காமா டாட் இன்ட்டு காமா டபுள் டாட்னு வரும். ஸோ இங்கே இருக்கிற மைனஸும் அடிப்பட்டு கேன்சல் ஆகி 1/k ஸ்கொயர் இன்ட்டு காமா ட்ரிபிள் டாட் டாட் காமா டாட் இன்ட்டு காமா டபுள் டாட் அப்படின்னு வந்துடும். ஸோ இந்த மாதிரி கிடச்சிரும். இப்போ நெக்ஸ்ட்டு நம்மளுக்கு ஆல்ரெடி தெரியும் காமா வந்து ஒரு யூனிட் ஸ்பீட் கர்வு. ஸோ இது யூனிட் ஸ்பீடுன்றதுனால காமா டபுள் டாட்டும் காமா சிங்கிள் டாட்டும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கும். இது நம்மளுக்கு ஆல்ரெடி நம்ம ஒரு 5 மார்க்கில் பார்த்துருப்போம். ஸோ ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலராக இருக்கும்போது நம்மளுக்கு ஆல்ரெடி கர்வேச்சர் ஃபார்முலா தெரியும். கர்வேச்சர் ஃபார்முலாவில் போயிட்டு காமா டாட் டிவைடட் பை காமா டபுள் டாட் காமா டாட் கிராஸ் காமா டபுள் டாட் டிவைடட் பை காமா டாட் தி ஹோல் க்யூப்னு நம்ம இப்போ தான் கர்வேச்சர் ஃபார்முலாவை கண்டுபிடிச்சோம். ஸோ இதில் வந்து காமா டாட் க்யூப் இருக்கு இல்லையா, இது யூனிட் கர்வுன்றதுனால இந்த காமா டாட் க்யூப் வந்து 1 ஆயிரும். ஸோ 1³ 1 ஆயிரும். ஸோ இந்த டேர்ம் மட்டும்தான் மிஞ்சும். இந்த இடத்துல கே ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அந்த கே ஸ்கொயருக்கு பதிலாக இந்த டேர்மை நம்ம போட்டுக்கலாம். ஸோ போட்டுக்கிட்டோன்னா நம்மளுக்கு ஃபைனல் ஆன்சர் இந்த மாதிரி கிடச்சிரும். காமா ட்ரிபிள் டாட் டாட் காமா டாட் இன்ட்டு கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் காமா டபுள் டாட் டிவைடட் பை இப்படி கிடச்சிரும். ஹென்ஸ் நம்ம ரெண்டு டார்ஷன் அண்டு கர்வேச்சர் ரெண்டுத்தையுமே ப்ரூவ் பண்ணியாச்சு.